ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கைங்கரியம், அந்த கைங்கரியம் பிரார்த்தித்தே பெற வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம். அதாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றத நம்ம அதை பிரார்த்தனையாவே வச்சுக்கணும். ஏன்னா பெருமாள் நமக்கு எப்பேற்பட்ட கைங்கரியம் கொடுப்பாரு, எப்போ கொடுப்பாரு என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா அவன் மனசுல அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற எப்பவுமே அந்த தாட் இருந்துட்டே, அந்த ப்ரேயர் இருந்துட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரீசண்டாக எங்கள் லைஃப்பில் நடந்ததே சொல்லலாம். அதாவது நம்ம எல்லாருமே பெருமாளுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி கைங்கரியத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். அந்த மாதிரி அவர் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குச்சே, நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றதையும் பார்க்குறோம். அதாவது என்னுடைய பையன், அவன் ஃபாரின்ல இருக்கான். அவன் ஸ்ரீ சாரங்கநாத்ஸ் அப்படின்றத நடத்தின்னு இருக்கான். அது மூலம் அவன் பூஜா மந்திர்லாம் பண்ணித்தரான். இப்போ அவனுக்கு திடீர்னு கேட்டிருக்கா, இந்த மாதிரி ஒரு பல்லக்கு ஒன்று பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அதாவது ஹேண்டியாக இருக்கும் பல்லக்கு, ஒரு சின்ன விக்கிரகம் கொடுத்து. ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எதுவுமே கொடுக்கலவா. இந்த மாதிரி ராமானுஜருக்கு ஒரு பல்லக்கு பண்ணித்தாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இவனும் முதல்ல அவ கேட்டப்ப அந்த ஷார்ட் பீரியட்ல பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம், அதனால ஒத்துக்க முடியல. அதுக்கப்புறம் தேர்ட் டைம் கூட்டு கேட்டப்போ, சரி நமக்கு ஏதோ ஒரு டிவைன் கால் வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துணும், நான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்பதான் ஒரு புது மிஷின் வேற இது பண்ணியிருக்கேன், அதை செட் பண்ணியிருக்கான். அதை வச்சுட்டு அதில் ஃபர்ஸ்ட் பெருமாள் தனக்கு பண்ணிட்ட அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா அந்த மிஷினை யூஸ் பண்ணி, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே அவன் கையில இருக்கிற ஒரு டூல்ஸ் தான். அவன் நம்மள மூலம் அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறான். அப்ப இந்த பல்லக்கு ஸ்ரீ ராமானுஜருக்கு. ஸோ அங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ குரூப் கேட்டிருந்தாலும் ஸ்ரீ ராமானுஜரை ஏழை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ராமானுஜர் இருப்பாங்க ஒரு பார்ட் ஆஃப் இங்கிலாந்துல ஏழை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இது என்னன்னா என்ன நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே பிரார்த்திச்சுட்டே இருக்கணும், பெருமாளை எனக்கு நல்ல கைங்கரியம், உனக்கு பிடிச்சது என்ன பண்ணணுமோ அதுக்கான கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ப்ரேயர்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது நமக்கே தெரியாது, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கைங்கரியம் பண்ண முடிஞ்சதே அப்படின்னு சொல்லி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.